ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இப்போ அது வர போகுது. பூனைக்குட்டி வீடியோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பூனைக்குட்டி வீடியோ போடுதும் பூனைக்குட்டி வீடியோ போடுது. அடிக்கடி வாய் ரோல் ஆகுது என்னன்னு தெரியல. டாக்டர்கிட்ட கொண்டு வாயை காட்டணும்னு நினைக்கிறேன். நாக்கு மட்டும் பிடிங்கி எடுத்துக்கொண்டு காணிச்சது போகிறோம். ஸோ பூனைக்குட்டி வீடியோ கேட்டிருந்தீங்க, அதை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கியூட் பூனைக்குட்டி. இப்போ நம்ம வீட்டில் உள்ள நாளும் கிளம்பி வரும் படம் எடுத்து. அடிச்சு ஒரு பொருட்ல அது ஒரு பாட்டு வருங்க. எங்கே வருதுங்க, கூட வந்துருச்சுங்க. அது வாழை எடுத்து அது வாயில கூட விட்டுக்கிறேன். உனக்கு தான் அது வாழை, எனக்கு அது திஸ் இஸ் மியா. நம்ம வீட்டில் இருக்க கருப்பு மாதிரி இருக்குல்ல. எப்படி ஐடென்டிஃபை பண்றது ஆனா பெண்ணான்னு? ஆனா பெண்ணான்னு பால் கறந்து போய் வருது. நம்ம என்ன பண்ணலாம், வழக்கமா பூனை என்ன பண்ணுவோம், பாலை குடிச்சுட்டு தட்டி விட்டு போயிரும்ல. அதுக்கு போல நம்ம விஷம் கலக்கிறது அந்த மாதிரி சேவை எல்லாம் செய்யலாம். பொறுமையா பேசலாம். பொறுமையா தான் அதை கட் பண்ணா என்ன ஆகுது? எல்லா பூனையும் படுக்க கூப்பிட்டுருக்கோங்க தூங்குறியா டைம் போடுறதுக்கு. ஏங்க இதாங்க 4 பூனை எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி கேரக்டர் நினைக்கிறேன். கேட்டுருச்சா? கிளியா? அது ஒரு கழுகு. பட்டர்ஃப்ளை. அதானே உன் மூக்க புருங்கனா கழுகு மாதிரி தானே தெரியும். எப்பவுமே பூனைக்கு பட்டாம்பூச்சிக்கு ஒரு சிங்க் இருக்குங்க. ஒன்னு இருக்கும், யாராவது சொன்னது மியாவு. நல்லா இருக்குல்ல, ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல. அது அப்படி ஒரு பாட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதுதான் பாடுறேன். உங்க மாட்டிட்டீங்க. இதுதான் பண்ணேன். நீ எப்படி ரெண்டாவது பாடுவீன்னு. ஓ, சுவருக்குள் இன்சைட் த வால் அப்படிங்கிற ஒரு சாப்டர் ப்ரோ. இது வந்து சைபர் பங்க் காலம் ப்ரோ. அதான் சைபர் பங்க் மாதிரி ஒன்று. இன்னொன்று மனுஷ மக்களே காணும், வந்து எல்லாமே ரோபோட் எந்திர மனிதர்கள் தான் இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். போலாம் நினைக்கிறேங்க. ஆனால் கீழே ஒன்று செத்து போயிடும். இப்படியே போயா இரியா அந்த பூனை போட்டோம். அதுக்கு முன்னாடியே நீ அவசரப்பட்டு வச்சுக்கோங்க ப்ரோ. எத்தனை இதில் வில்லன் நாய் வந்து அப்படி இருக்கும், ஒரு சொறி நாய். இது தாண்டமா கீழே விடணும்னு நினைக்கிறேன். ஓ, இப்படிதான் பிரியுதா? அப்படிதான் பிரிஞ்சிருக்கு. அப்பதான் செம்மையா இருக்குங்க. இது நல்லா அனிமேஷன் பண்ணிருக்கான் ப்ரோ. ஆமா, அது கண்டுக்க மாட்டேங்குதுங்க. அனிமேஷன் அது எப்படி ஒரு விலங்க இன்னைக்கு பேசுறது. ஐயோ, அடிபட்டுருச்சுங்க காலு. ஓ, அது பூனை காலை நக்கி சரி பண்ணிக்கோங்க. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? போவா டெட் சிட்டியா? அது மரண நகரம். பூனை வந்து ஒருத்த கூட இருக்க மாட்டான். அதாங்க மரண நகரம். கருமம் எப்படி போச்சு? இது அந்த யாரோ இருக்காங்க, ஆனா பேர் மட்டும் மரண நகரம். வழி காட்டுறான் ப்ரோ எவனோ. அதாங்க வர சொல்றாங்க அந்த இடத்துக்கு. ஃபாலோ மீ. கரெக்ட். அதான் ப்ரோ. டீசென்ட்டாவும் இருக்கு. டீசென்ட்டா இருக்கு ப்ரோ. ஒரு மூளை குஞ்சின்னு சொன்னா தப்பா நினைப்பாங்க. பூனை சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. என்ன என்ன மாடல் இது? கரையாம இருக்குல்ல, ஒரு சாயில கரையா மாதிரி இருக்கு. அந்த பூனைக்கு டென்ஷன் ஆயிடுச்சுடா. ஐயோ, என்ன ஓடுது? கரையாம இருந்தாங்க. அது முட்டையில இருந்து வருதுங்க. பாத்தீங்களா ப்ரோ? அது ஏதோ முட்டை மாதிரி கூடு வச்சிருக்கு. அப்படி போங்க. நம்மள ஏன் தெரியுமா வர சொல்றான்? இது டெட் சிட்டின்னு இருக்குல்ல, ஊருக்குள்ள ஒருவேளை அந்த கரையாம அடிச்சிட்டு நினைக்கிறேன். பூனை என்ன கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா அப்படி பாரு. பாத்தீங்களா? எப்படி தப்பிச்சோம் ப்ரோ? பிச்சிக்குது. அது மேல ஏறுச்சு இல்லைங்க. அதான் ஃபிளாட் சப்பையாக இருக்கிறது. ஒரு விடுதி தங்குற இடத்துக்கு நம்ம வந்துட்டு தங்கும் இடத்துக்கு வந்துட்டோம் வச்சுக்கோங்க. பூனையா வந்துட்டதெல்லாம் தள்ளுடாம இருந்தா என்ன பண்றது? பரவாயில்ல ப்ரோ, நம்ம அறிவு கெட்ட மாதிரி பஸ் வச்சு. ஆனா அங்க இருக்க முட்டா பூனைங்க மேல இருந்துச்சு இல்லைங்க, அதுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், விளாந்துருக்குங்களா? போன கவலைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம். ஒரு இடம் வந்துருக்கு. ஓ, என்ன ப்ரோ இதெல்லாம்? அது பாருங்க, அது என்னவோ பண்ணுது. வாயில கம்புங்க. அது இங்கேயா? ஓ, பட்டன் காட்டுது. டவுன் ஏதோ காமிக்கிறாங்க. பரவாயில்லைங்களா? ட்ரோன் தான். B12.
பாருங்க அந்த ரோபோட் கூட நிவி விடுது. டேய் நீ அவன் மூணு சால்ட்டர் அடிக்கிறது. ஓ இது வேலை ஓ, இது செஞ்சிருச்சு. நான் பேசுது. விடுதலை பெற்றேன். நன்றி. அதனால நான் ஒரு விஞ்ஞானி கூட நான் வேலை செஞ்சேன். விஞ்ஞானிங்களா? இப்போதைக்கு நீ என்ன B12 கூப்பிடலாம். B12. அப்படிதான் என் வெளிப்புறமும் சொல்லுது. ஆமா B12 எழுதி இருக்கு. ஆமா. வா முத இங்க இருந்து கிளம்புவோம்னு கேக்குறான். ஓ இத நீ போட்டுக்கணும். எதை போடுறது? ஜட்டியா? சட்டியா? ஆமாங்க ஜாக்கெட் போட சொல்லுது. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் இதுதானே ஸ்டார்டிங்ல வந்து அதுக்குள்ள படுத்துச்சு. ஓ அத நம்ம கூட்டிட்டு போற மாதிரிங்க. அதாங்க தூக்க முடியல. ஓ வெயிட் அதிகமா இருக்கு போலீங்க. என்ன இப்படி நடக்குது? போ ஆமா கவலைப்படாத, உனக்கு பழக்க பிடிப்பேன். இப்படிதான்டா சொன்னீங்க காலேஜ் சேரும்போது, இப்படிதான்டா சொன்னீங்க. போ சரியாயிரும். இங்க பாரு எவ்வளவு இதா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லுமே பால் அடைஞ்சிருச்சு. அந்த கருமம் தான் ஃபங்கஸ் மாதிரி. இதனால தான் எவனும் வர மாட்டேங்கறாங்க ஊருக்குள்ள. அது மாதிரி அப்படியே லபக்கன் பண்ணுது. நம்மள கப்பி பிடிக்கிறது போகுது பாத்தீங்களா? வந்துச்சு. ஏங்க பூனை தானங்க, ஒரு மியாவ சொல்லுங்க பயந்துக்குங்க வந்து. ஒருத்தருக்காயா ப்ரோ ஆல்ரெடி ப்ரோ ஒரு ரோபோட் நினைக்கிறேன். இருக்காங்க. ஓ குடிசை பகுதி. ஏன்டா பயப்படுற? பயப்படுறானுங்க. எமர்ஜென்சி மாதிரி அழுத்திட்டு போறான். ஏங்க பூனை. ஓ டேய் ஏன்டா பூனை பயப்படுறானுங்க? ஆறதுக்கு ஏமாடாது போறா. ஐயோ அது வந்துருச்சு. அந்த கொடிய மிருகம் வந்துருச்சு. டேய் இட்லோன்றடா டேய். சட்டை போட்டு ஓ சண்டை போடுறா ப்ரோ. ஷாலன் மார்க் மாதிரி. இவரு பாப்போம். ஞானி. இது என்னடா இத பார்த்தா என்னடா உனக்கு பாவமாடா இருக்கு. பயமாச்சு அப்ப கண்ண பத்தியா? பேய் மாதிரி. ஓ நீ ஒண்ணு ஜொர்க் இல்ல. ஜொர்க்னா ஜொர்க்கா? அதே மாதிரி உன்ன மாதிரி உன் இனத்தோட எங்களுக்கு பரிச்சயமே இல்ல. ஓ பூனை எதுக்கு அவன் பார்த்ததே இல்லையா? ஜொர்க்கு நினைச்சு பயந்து ஓடி இருக்கானுங்க. நீ பார்க்கறது தொலைஞ்சு போன மாதிரி இருக்க, உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேக்குறாரு. ஷோ ஐட்டம். ஓ வெளிப்புறத்தோடதா? இது கேள்விக்குறியானது. வெளிப்புறத்தோட புகைப்படம். இந்த இடத்துல இருக்க எலிவேட்டர் வேலை செய்யல. ஓ எலிவேட்டர் வழியா தான் வெளிப்புறத்துக்கு போக முடியும் போலீங்க. ஆனா எலிவேட்டர் வேலை செய்யல. இங்க யாரோ வெளிப்புற ஆள் ஒருத்தர் இருக்கானா? ஓமோன்னு ஒருத்தனை தவிர எல்லாருமே போயிட்டாங்களா? அப்ப எலிவேட்டர் பண்ணி தான் நம்ம போக முடியும் போல. நீ அவன்கிட்ட பேசி பாரு, உனக்கு வேணும்னா போ. அதே மாதிரி அவனும் இங்க இருந்து வெளியேறத விட்டு கைவிட்டுட்டான். உன்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிப்பாரு. மாமா எங்க இருப்பான்? அவன் வந்து எங்க இருந்தா இங்க ஆரஞ்சு கலர்ல ஒரு வண்ணம் போட்டு நியான் சைன் அதுல இருக்கானா? ஆரஞ்சு கலர் வண்ணம் மேலங்க. இந்த மேல போய் உட்கா. அப்புறம் மோமோ தானே? மோமோ. உங்களுக்கு என்ன வேணும்? ஏய் உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் பால் தாங்க. ஓ இது என்ன வெளிப்புறத்தோட புகைப்படமா? உனக்கு அங்க போகணும் ஆசையா இருக்கா? ஆமா. ஓ அதை பத்தில கவலையா போடாது. அது வீணா நேரம் தான். ஏன்னா அங்க நீ அது வந்து உனக்கு தனிமையும் வருத்தத்தை மட்டும் தான் கொண்டு வருமா. என் நண்பர்களுக்கு இந்த கனவு இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் தனியா மாட்டிக்கிட்டேன். உதவி செய்யணும் சொல்லிட்டாங்க. அவன் மூஞ்ச ஸ்மைலி பாருங்க, சோக ஸ்மைலி போட்டு வச்சிருக்கான். மோமோ ரொம்ப சோகமா இருக்கு. ஏன்னா நண்பர்களை மிஸ் பண்றான். இலக்கறான் போல இருக்கு. அதான் வருத்தப்படுறான் போல. ஓ இதுல வந்து கிளெமன்டைன், ஜாபர்சர், டாக்கு, மோமோ அப்படி 4 பேர் இருக்கா. மோமோ பேரை வந்து கடைசியா தான் ஆட் பண்ணிருக்காங்களா. அப்ப ஓடி போனவங்க அந்த 3 பேர். நம்ம மீதி நோட்புக்கை கண்டுபிடிக்கணும். ஓ எங்க அப்பா பா எவன் வெட்டிக்குள்ள பூந்துருக்கோம் ப்ரோ. அவன் பாவம் அக்கடானு தான். துக்கரான்னு இருந்தா அப்புறம் தடா அப்படின்னா அக்கடானு நீ தடா தேடுதா புக்க. மழை தண்ணி குடிக்குதுங்க. இது கூட நல்லா சுத்தமான தண்ணி குடிக்குது. மழை தண்ணி வருது போலீங்க. நோட்புக் 3. ஓ கடைசி. ஓ ஒரு நிமிஷம், நீ என் நண்பர்களோட எல்லா குறிப்பு புத்தகத்தையும் கண்டுபிடிச்சியா? ஆமா இது என்ன குறிப்பு இருக்கு? டிரான்ஸ்ஃபீவரை வந்து சரி செய்ய முடியுமா? அதான் காட்ட வந்தோம். அப்படின்னா என்னால வந்துட்டு இந்த குடிசை பகுதியை தாண்டி வெளியே இருக்கவங்க கூட தொடர்பு கொள்ள முடியுமா? கிளெமன்டைன், ஜாபர்சர், டாக் என்ன மன்னிச்சிருங்க. உங்களை போய் நீங்க நினைச்சது சந்தேகப்பட்டனே. நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், எப்படியாவது நம்ம மேல்தளத்தை போய் அடைவோம். ஓ அப்ப அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க அவங்க. நீ பார்த்தல ஒரு கட்டிடம் ரொம்ப உயரமா இருக்கு எல்லாத்தோட. ஆமா சரி. அதுல போய் இந்த டிரான்ஸ்ஃபீவரை நீ வந்து பொருத்திட்டீங்கன்னா அந்த கோபுரத்தை பண்ணா மொத்த நகரத்துக்கு கூட நம்மளால தொடர்பு கொள்ள முடியுமா? தெரியும். ஏதாவது தப்பிக்கிற வழி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் இருக்காதரா. உன் நண்பரா இருந்தா அவனும் எப்படி இருப்பான்? ஒரு நாள் நானும் இவனும் வண்டியில போயிருந்தோமா. ஒரு நாள் 2-3 நாள் இவன் வந்துட்டு நான் சும்மா வந்துட்டு இருந்தேன். இவன் வந்துட்டு ஏங்க ஏதாவது பண்ணி விட்டு நாய் ஏதாவது கோபப்படுத்தினா நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓடிட்டு வீடு வளைக்கணும். அப்படியே பைக் வீட்டுக்கு வளைக்காம ஸ்ட்ரைட்டா போய்க்கணும். வீட்டை தாண்டி நான் போனேன். நான் எல்லாம் போன வாட்டி எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தான்.
நெக்கோ கார் நெக்கோ இந்த நாய்ங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நினைச்சேங்க இவங்க தான் பண்ண இந்த கழிவுகள் மேனேஜ்மெண்ட்ல செஞ்ச தவறுனால தான் இப்படி ஆயிருக்கு. ஓ இந்த குப்பைகள்லாம் மேல் தளத்துல இருந்து இந்த குடிசை பகுதியில கொட்டப்படுதாமா. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பாக்டீரியா உருவாக்கி அது மூலம் இதெல்லாம் கரைச்சலாம் நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து காணாம போயிட்டாங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து மரபணு மாற்றம் அடைந்து அதுக்கு தொடர்ந்து வளர ஆரம்பிச்சிச்சா குப்பையை விட அதிகம் வந்துருச்சுங்களா ப்ரோ? இது எல்லாமே பாக்டீரியாஸா? இதுதான் இந்த ஜூஸ். இது ஒரு பாக்டீரியா ப்ரோ. இது பாருங்க ப்ரோ, உண்மையை சுட்டிட்டு தான் பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. சீக்கிரம் பண்ணுவாடா லிஃப்ட். ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு கூட்டமா வருது? தொர ஆ ஜம்பா. பரவாயில்லையே. இதுல பூனை தவிர எந்த உயிரினம் வந்தாலும் நீங்க மாட்டி பரவாயில்லை தெரிஞ்சிருக்கும். ஆண்டனா வச்சிருக்கடா ப்ரோ. இனிமேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், வெளியாட்கள்கிட்ட பேசலாம். சீலிங் ஆஃப் தி சிட்டி பாருங்க மூடிதான் கூட இருக்கு. மனித இனம் வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு ஒரு அடைக்கல மாதிரி இதை பண்ணிருக்காங்க வெளியேற்றத்துல வந்து. ஆனா இதுக்கு ஒரு விலை கொடுத்துருச்சா யாராலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாதாங்க. நன்றி பார்க்க அனைவரும் இன்னும் லைக் செய்யாமல் பார்ப்பவர்கள் அந்த லைக் பண்ணி எழுத்துங்கள் எத்தனை பேர் லைக் வந்திருக்கு என்று பார்ப்போம். ஹலோ யாருக்காவது கேக்குதா என்ன? ஓ பேசுறாருங்க. ஓ கேட்க முடியுதுங்கிறாங்க. நாங்க வந்து குடிசை பகுதியில இருந்து பேசுறோம். நாங்க இங்க இருந்து தப்பிக்க வழி இது பார்த்துட்டு இருக்கோம். ஆமா இரு நீ ஜபல் சரா மோமோ நீயா கண்டுபிடிச்சான் ப்ரோ. ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சோம் ப்ரோ. ஏன்னா நம்ம உங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க குரலை கேட்கறது. ஜபால் சார் நீ இப்ப எங்க இருக்க? மத்தவங்க நல்லா இருக்காங்களா? நீ இப்ப என்ன பண்ணணும்னா சாக்கடை வழியா வந்துதான் எங்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ரொம்ப ஆபத்து. அதனால ஜூக்ஸ் எல்லா இடத்துல இருக்கான். ஓ சாக்கடை தான் இருக்குல்ல ஆபத்தான இடம் குடிசை பகுதியிலேயே அதோட இடத்துல இருக்கான். அப்படின்னா ஏதாவது வழி இருக்குன்னு அர்த்தம் போறதுக்கு. நீங்க கண்டிப்பா வந்து ஜூக்ஸ் இருக்கும்போது சாக்கடை தாண்டி போவே முடியாது. போனா உங்களை சீக்கிரம் சாப்பிட்டுரும். குறிப்பா அந்த சின்னதை உங்களை எச்சரிக்கிறா. உங்க வேலை எனக்கு என்னப்பா, உங்க வேலையை பார்த்து நீ போங்க. நான் இன்ட்ரெஸ்ட்ல சாப்பிடாம அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரமா வச்சது நமத்து போச்சு. நான் சாப்பிட்டுட்டே பார்ப்பேன். அவனுடைய அப்பா தான் இவன் அப்பா தான் டாக்டர். அவர் தாங்க சயின்டிஸ்டாங்க. அவர் தான் புது ஆயுதம் வந்து ஜூக்ஸ் அழிக்கிறதுக்கு சண்டை போறதுக்காக தயாரிச்சிருக்காராம். சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த பரிசோதனை செய்யறதுக்காக போயிட்டாங்கன்னா திரும்ப வரவே இல்லையா. ஷேமஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரே மாதிரி இல்லையா. ஓ அதாங்க மனவிரக்தியோட பேசியிருக்காரு. சாரி சார் உங்களை நான் வெறுமையே சொல்றேன். உங்களை போய் ஜூமி கிமின்னு சொல்லிட்டேன் சார். ஒரு யோசனை இருக்கு அப்படிங்கிறான். என்னையா யோசனை? அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஓ ஏண்டா டேய் திருட்டு போய் மாதிரி போயிட்டு போறீங்க. ஏக்கா புதற மாதிரி பண்றான். உள்ள போறது தூங்கிட்டு இருக்கான். ஏண்டா விருக்கு போறவனே? என்ன நீங்க பண்ணிட்டு நான் தான் சொன்னேன்ல சாக்கடைக்கு போறது தற்கொலைக்கு செய்யறதுக்கு சமம் அப்படிங்கறாங்க. தற்கொலை மிஷன் மாதிரியாமா அது. இந்தா உங்க அப்பாடே. என்னது? எங்க அப்பால தானடா. இது எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் தற்கொலையா எழுத மாட்டானா என்ன? எங்க இருக்கு? உங்க வீட்டுக்கு வந்து பூனை எதை கண்டுபிடிக்க போகுது. ஓ ரகசிய ஏதோ சுவிட்ச் பட்டன்ஸ் ப்ரோ. ஏண்டா டேய் இதுவே சொல்ல வீட்ல ஓ இதுக்கு முன்னாடி நிறைய நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் நம்பவே முடியல. இவ்வளவு நாள் என்கிட்ட இதை மறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறைச்சிருக்கல. நீ தூங்கி இருப்ப. ஓ அப்பா உண்மையா உயிரோட இருக்கா? என்னால நம்பவே முடியல. வா இந்த டிராக்கரை பின்தொடர்ந்து போலாம். நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கலாம். இதே நடந்து போற இடத்துல இருக்கா. சரி போ வரேன். கண்டிப்பா இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இது வழியா தான் குடிசை போய் விட்டு போயிருக்காரு. ரொம்ப ஆசையா கண்டுபிடிக்கிறேன். ஆனா நம்ம நிச்சயமா போகணும். எனக்கு தெரிஞ்சவனு வா நம்ம பண்ணலாம். இதை எதுவும் பார்க்கவே இல்லையாடா இவ்வளவு நாள் நீங்க? எவனும் இல்லைங்க பயந்துட்டானுங்க. எல்லாரும் அந்த ஜுர்க்ஸ் கொண்டுரும்ல பேட்ச் எடுத்துக்கோ. என் அப்பா இதை பார்த்தா புரிஞ்சுப்பாரு. ஆமா இவர் பெரிய இவரு இதை காமிச்சாங்கன்னா அவன் புரிஞ்சாங்க தெரியலங்க. ஆஹா பூனைங்கனால தப்பிக்குது. மற்ற உயிரினம் வந்தா மாட்டி இருக்கும் போல. இதெல்லாம் ஈஸியா கிடையாது. அட பாவிங்களா காட்டு வச்சிருக்காங்க. ஓ செத்துச்சா எல்லாம் சாவு 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 இதுக்கு ஒண்ணு போடுங்க ஃப்ரெண்ட். ஐயோ சரியானடி. ஓ நீ நல்லா தான் இருக்க. மிகப்பெரிய கால் தான் லைட்டா உடைச்சு. நல்லா இருக்கு. டாக் பக்கத்துல இருப்பாரு. ஓ வந்துட்டோங்க சாக்கடைமா. இத்தனை சாக்கடை. ஆமா ப்ரோ கால். ஓ கால் நொண்டிட்டே போகும் ப்ரோ. கால் அழுந்துச்சுல நீங்க. சரி சரி ஆச்சு ப்ரோ. வயரை ஃபாலோ பண்ணிட்டே போலாம். வயரை ஃபாலோ பண்ணா எப்படியா வரும்? அது எங்க போய் முடியும்னு தெரியும்னா? ஓ புடிச்சிச்சு. இங்க இருக்கா. புடிச்சு வச்சிருக்கான் ப்ரோ டெஸ்டிங்காவ. என்ன கடிச்சு பாரு கடிச்சு பாரு. வாள உள்ள விடுங்க. இருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஈஸியா பண்ணிட்டான். அவங்க அப்பா மாட்டிட்டாருங்க. பயப்படாத. அந்த பேட்ச் நீ போட்டுக்கிறது எப்படி கண்டுபிடிச்சா? இது என் பையன். ஓ சேமஸ் அவனை அனுப்பிச்சானா? புத்திசாலி பையன். இது இதுதான் டிவைஸா இருக்குமோ?
ஓ இதுதான் கவனமாரு டீப்ளெக்சர் கூட என்ன ஃபியூஸுக்கு போயிடுச்சாங்க. ஜொர்க்கெல்லாம் சுத்தினா ரொம்ப ஆபத்தான் இந்த சரி செய்யறதுங்கிறது இவன் போய். ஆனா உன்னால ஜெனரேட்டர் பக்கத்துல போனுச்சுன்னா உன்னால இந்த ஃபியூஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியுமாங்க இத? சரி வா நான் உனக்கு எப்படி என்ன காட்டுறேன் சொல்றேன். ஓ இந்த ஃபியூஸ் எடுத்துட்டு போ புதுசா. ஓ இத அங்க போட்டு நம்ம மாத்தி இது பண்ணுவோம். bro என்ன பண்ணலாம்? இன்னும் 100 இங்க கத்துறது உண்மையான ஒரு போன் கத்துச்சு. வந்துடா. ஓ யூவி லைட்டுங்க. ஓ வெடிக்குது பாருங்க bro. bro பட்டாலே வெடிச்சது bro. இது சூரிய ஒளியோட இது bro. அதனால தான் bro வந்து அதெல்லாம் சேஃபா இருந்துங்க. அப்ப மேல் தரத்துல இருக்கவங்க பாதுகாப்பா இருக்கான். சூரியன் ஒரிஜினல் சூரியன் இருக்கனால. கரெக்ட்டா போடு பாரு. மாட்டாங்க ஈஸி தான். ஈஸி bro. இதுக்கான நாய் பையனா. நிக்கியா சார்ஜ். வாட்ரு அப்படிங்கறான். நீ பார்த்தற டீப்ளெக்சர் எவ்வளவு சக்தின்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி. எனக்கு தெரிஞ்சு இந்த டீப்ளெக்சர் உன் ட்ரோன்ல பொறித்துக்கலாம். இன்னும் ஈஸியா வலிக்கு இனிமேட் நம்ம பயப்படாத. இதுக்கு முன்னாடி பயந்து நினைக்கிறியா? நல்லா தான் காட்டேன்டா. ஓ சூப்பர்யா. இது என்ன மீன் குஞ்சு மாதிரி ஆடிட்டு இருக்கு. மீன் குஞ்சு சொல்லுங்க ராலியா. ஓ இது அற்புதமா நினைச்சேன். சரி நான் எதிர்பார்த்த பண்ணி இது ஓவர் ஹீட் ஆகலாமாங்க. அது கூல் கொஞ்ச நேரம் ஆகணுமா? அதான் ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுங்க. அது ட்ரோனே பாதிச்சிடப்போகுது. ஐயா தொடர்ந்து ஐயா என்னாச்சு? ஓ இந்த சுவிட்ச் வேலை செய்யலாமா? எனக்கு தெரிஞ்சு மின்சாரம் போயிடுச்சா? சட்டை தோணுங்க எங்க இருக்கு அதுவே வருது. ஐயோ சீக்கிரம் ஐயா ஒரு குரல் கொடுக்க வேண்டியதானே ஐயா? கத்த வேண்டியதாடா. ஓ போச்சங்க வெடி போகுது. ஒயர கத்து சத்து சாத்தியா சாத்துறா. அப்பா பக்கத்திலே இருந்திருக்கான் ப்ரோ. ஆனா இதுக்கு பயந்து வேணே வாண்டரா விட்டுருந்துருப்பானா? என்ன அது? கார்டியன் அவன் காவல நிக்கிறாரு. இதான் பையனா என்ன? அப்பா ஆமா தொப்பி அவன் தான். நைனா மவனே நைனா டேய் மவனே வாடா கட்டி புடுறா. என்ன பையன் கட்டி புடுறா. அதிர்ச்சியில இருக்காங்க. ஹார்ட் அன்பு ஒரு பூனை சேர்த்து வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா பையனை. இந்த எடிட்டட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. ஸோ இதை எடிட் பண்ணவரும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நன்றி ப்ரோஸ். நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. ஸோ ஓகே பூனைக்குட்டி வீடியோ அது நான் நினச்சேன் இது ஏதோ ஹாரராக இருக்குமோ இல்லை ஒரு வேறு த்ரில்லிங்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் ஒரு மிதமான சூட்டில் தண்ணி டெய்லியும் குடிங்க. சொல்லு எது சொன்னாலும் இப்படி முட்டை கொடுத்தா என்ன இது கேட்டு போட்டா நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணக்கல. அதாவது ஒரு ஆப்டான ஒரு ஃபீல். இந்த ஒரு பூனை இருந்துச்சுன்னா அது எப்படி அதுக்குள்ளே போய் அதை பண்ணும். மிதமான ஒரு சூழல்ல மிதமான சூட்டில் காப்பி குடிச்சியா? மிதமான சூழல் அந்த 4 பூனை அதில் ஒரு பூனை பிரிஞ்சு அதோட தன்னோட நான் என்ன தெரியுமா நினச்சேன்? ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 4 பூனை இருந்துச்சுல்ல, ஒன்றுத்த வந்து இப்படி விழுந்துச்சுல்ல. அப்போ இந்த ஒன்று தேடி போய் அந்த 4 போயிடுச்சு. இந்த ஒரு பூனை வந்து மிச்சம் 4 பூனையை தேடி போகும் போல். அதை தேடும் போது ஹாரரா ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நினச்சேன். பட் அப்படி இல்லை. அது அப்படிதான். அந்த 4 பூனையை தேடி போறதுக்காக தான் ஹெல்ப் கேட்க போய் ஒரு ரோபோட்டை போயிட்டு கேட்டுட்டு நம்ம சொன்னால பாதி தானே அதை கேட்டு போயிட்டு அவங்க ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. மாறி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபுல்லா வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே வேற அந்த பூனை ரியல் போன மாதிரி இருந்துச்சு. ஆமா அனிமேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு நிஜமாவே நம்ம ஒரு சினிமால ஒரு பூனையை பார்க்கும்போது நிஜமான ஒரு பூனையை பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் இருக்குமா அந்த இதில் தான். நீங்கள் சினிமாவில் மட்டும்தான் நிஜமான பூனையை பார்ப்பீங்களா? இல்லடி சினிமாவில் வந்து நிஜமா சினிமாவில் நிஜமா? ஆமாம் சினிமாவில் நிஜமா. இப்போ நிஜமா பார்க்குற நம்ம வீட்டில் 4 பூனை இருக்காது அப்படி சொல்ல. அதை பார்த்தா சோரி பிடிச்ச பூனைய மாதிரி இல்லை. இது வந்து நிஜமா பார்க்கும்போது ஒரு சினிமாவில் ஒரு நிஜ பூனை நல்லா பளபளன்னு இருக்கும். நாங்கள் கூற வருவது நேரில் ஒரு பூனையை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குன்னு தான் சொல்ல வரீங்க. அதுக்கே இந்த உளறீங்க. ஏதோ அது வரல எனக்கு. அதனால தான் நாக்க கழுவணும் போல. ஸோ ஓகே நாங்கள் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நல்லா சீரியஸாக மைனூட்டாக பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே என்ன வரும் அடுத்து என்ன வரும்ன்ட்டு பார்த்துட்டு எனக்கு அந்த அப்படி இந்த ஒரு மாதிரி பூச்சி அந்த கொஞ்சம் அருவருப்பாக இருந்து எனக்கு கூட்டமாக இருந்தால் பிடிக்காத ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.